ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எல்லாருமே சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்லேயே என்ன அப்படின்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு. ஏன்னா ஒரு கொஷினை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெருசு இருக்குது, இந்த கொஷின் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, ஸோ இந்த கொஷின்ஸை படித்தா நம்ம எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஃபுல் மார்க் போடுவாங்களா இல்லை ஸ்டெப் மார்க் இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்லேயே நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம். அதை விட முக்கியமாக ஒரு கொஷின்கே இப்படி யோசிக்கிறோம். அப்போ இதில் எல்லா கொஷின்ஸும் படிக்கணும்னா எந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு பார்த்துட்ருப்போம் இல்லையா? ஒரு ஸ்டடி பிளானும் நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஸ்டடி பிளான் போடாமல் அப்படியே ஓகே இந்த டைமில் இந்த டேக்கு ஓகே இதை படிச்சிடலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக படிச்சுட்ருக்கோம். நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த டைமுக்குள்ளே இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கு உட்காரணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அதுலேயே நம்ம 2 கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே இன்றைக்கி கோட்டா முடிஞ்சதே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற கேட்டகரியில் நம்ம இருக்கோம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், அந்த கொஷின்ஸை பார்த்து என்னடா இது புரியாத புதிர் மாதிரியே இருக்குது, இதுக்கு அடுத்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதோ, என்ன பண்ண போகிறோமோ, எப்படி படிக்க போகிறோமோ, இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. ஸோ ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த கொஷின்ஸை நான் படிக்கவே முடியாது இல்லையா? ஸோ அப்போ ஃபோக்கஸ்ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அங்கேயே தான் இருக்கணும். நீங்கள் படிக்க உட்காரீங்க அப்படின்னா அதில் தான் இருக்கணும். வேறு எந்த விஷயத்துலையும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிரும். 1 டே படிப்போம், 2 டே படிப்போம், 3rd டே நம்ம படிக்க முடியாது. அதே மாதிரி பர் டே வந்துட்டு ஒரு கொஷின் படிக்கலாம், 2 கொஷின் படிக்கலாம். ஆனால் 3rd கொஷின்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ராக்ட் ஆகி அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே போயிடுவோம் இல்லையா? புக்கை மூடி வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருவோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டடி பிளானை போடுங்க. ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அதை வந்து நீங்கள் முடிச்சே ஆகணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா இடையில நமக்கு கொஞ்சம் ட்ராபேக்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் போடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக என்னால் படிக்க முடியல அப்படின்ட்டு இருக்கீங்க, அவங்க எல்லோரும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்கள் ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கே அப்படின்னு வந்து யோசிப்போம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ 9th and 10th மேக்ஸோட ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் சரியா? ஸோ இப்போவே வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இல்லையா புக் எடுத்து டக்குன்னு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட் புக்கில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா எக்ஸாம் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th இருக்கட்டும் 10th இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் தியரம்ஸ் எல்லாமே ஒரு நோட் புக்கில் ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபார்முலா தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸில் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளும் பார்த்துருங்க, எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் பார்த்துருங்க. ஏன்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸில் எப்படி வேணாலும் கொஷின் வந்து கேட்பாங்க ஓகேவா? அதே மாதிரி 1 மார்க் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அண்ட் கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் சரியாப்பா? ஸோ இதில் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸில் என்ன எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். 9th and 10th மேக்ஸோட ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான் வீடியோவில் எந்த சாப்டர்ஸ்லாம் வந்து ஹை வெயிட்டேஜ் இருக்குது, ஸோ எப்படி படித்தா எப்படி வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா? எஸ். ஸோ 9th மேக்ஸில் சாப்டர் 1லேருந்து நம்ம போகலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரியாப்பா? அடுத்தது ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரியா ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரியாப்பா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சாப்டர் 1ல் இன்னும் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எக்ஸசைஸ் வந்து ஜாஸ்தி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லை? ஸோ அதில் இருக்கிற இந்த குட்டி கொஷின்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லி அண்ட் செகண்ட் மிட்டம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக நியூ சாப்டர் 1 or 2 சாப்டர்ஸ் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆல்ரெடி படித்த கொஷின்ஸில் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருங்க சரியா? அடுத்தது சாப்டர் 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக 9th வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்கப்பா. 10th ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா? இந்த ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுற எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா? ஸோ அடுத்தது சாப்டர் 2ல் இருக்கிற ரிமைனிங் கொஷின்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரெண்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் தான் அதிகம் வந்து கேட்பாங்க, எக்ஸசைஸ் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து நமக்கு கேட்பாங்க சரியா? ஸோ சாப்டர் 3ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு என்னடா இதுவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்கப்பா. இது எல்லாமே உங்களுக்கு நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயராக என்ன பண்ணணும், இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? சாப்டர் 3லேயும் நமக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதுலேயும் 1 or 2 கொஷின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடணும். சரியாப்பா? அடுத்தது சாப்டர் 3ல இருக்கிற ரிமைனிங் கொஷின்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பாருங்கள், எக்ஸசைஸில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 கொஷின், இங்கே 2 கொஷின், இங்கே 1 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 3 கொஷின்ஸ் தான். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். முக்கியமாக இது எல்லாத்துலேயும் சப்டிவிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாப்டர் 4ல், ஸோ சாப்டர் 4ல் நமக்கு கம்மி கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சாப்டர் 4ல் நீங்கள் சூப்பராக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது சாப்டர் 5ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 5.1லேருந்து இங்கே 5.12 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து மைனஸ் பண்ணி தான் இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது 5.1, 5.2, 5.3. ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.4, 5.5. ஸோ எல்லாத்துலேயுமே மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்தது சாப்டர் 6ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.1 அண்ட் 6.2பா. நெக்ஸ்ட் வந்து 6.3, அடுத்தது 6.4ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரிங்களா? 6.1, 6.2, 6.3 அண்ட் 6.4ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள். ஸோ இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 9th வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்ல, ஸோ அது மட்டும் தான். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1.4, 1.5 எக்ஸசைஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயராக இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தது சாப்டர் 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஃபார்முலாஸில் தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் 11th வந்துட்டு இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்ப்பீங்க. சரியா? ஸோ என்ன அந்த ஃபார்முலாவில் இருக்கிறது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்ப்பீங்க. பட் ஈஸியாக தான் இருக்கும் ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா. ஸோ இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 11th வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ சாப்டர் 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அடுத்தது சாப்டர் 3பா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து இதில் ஃபார்முலாஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸசைஸ் அதிகமாக இருக்குது, ஸோ இதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் விட்டுட்ருக்கீங்க. ஆனால் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் இது தான். ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறதா. ஸோ எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 2 காலம்லேயும் எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் வந்து எக்ஸசைஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்காம விட்டுறாதீங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் 2-3 ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். சரியா? நெக்ஸ்ட்டு சாப்டர் 3ல் இருக்கிற சாப்டர் 4ல் இருக்கிற கொஷின்ஸ்ப்பா. இதெல்லாமே உங்களுக்கு சாப்டர் 4. சரியா? சாப்டர் 4ல் இருக்கிற கொஷின்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தியரம் பார்த்துக்கோங்கப்பா. அது போக எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 5ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஃபார்முலாஸும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. 11th வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவீங்க. முக்கியமாக 10th ஃபார்முலா ஷீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. 11th உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியாப்பா? அடுத்தது சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 வந்துட்டு இங்கே நமக்கு 3 எக்ஸசைஸ் இருக்குது. ஆனால் 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd சாப்டராக நீங்கள் பார்ப்பீங்க. அதில் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற பேசிக் கான்செப்ட் அண்ட் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யார் ட்ரிக்னாமெட்ரிக் அவாய்ட் பண்ணுறீங்களோ 11th வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்கப்பா. இப்போ இருந்தே வந்து அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சாப்டர் 7ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயராக நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாஸ். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவில் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். முக்கியமாக கொஷினை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7th சாப்டரை ஈஸியாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 8. ஸோ சாப்டர் 8 நிறைய பேத்துக்கு பிடிக்கல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுலேயும் வந்து ஃபார்முலாஸ் தான் பார்ப்பேன். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் 9th and 10th பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே எல்லா கொஷின்ஸும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறைய உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவில் எந்த ப்ராப்ளமுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுங்கிற தெளிவாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ராபபிலிட்டியில் இருக்கிற போர்ஷன்ஸ் அது கொஞ்சம் கிளியராக வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சரி, ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப கிளியராக இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸோ இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம
ஹண்ட்ரலிங் சேனலில் அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அட்மிஷன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெய்லியுமே ஹண்ட்ரலிங் சேனலில் லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் அங்கே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.